name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. Hallelujah. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம். ஓ ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம். ஓ ஐயா வாழ்க வாழ்க. நல்லா பாடுங்களேன். உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க. ஓய் வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்று மாலை நடக்கிறதான நெல்லிக்குப்பத்தில் நடக்கிறதான கூட்டத்தில், கிராம ஊழியத்தில் யாரெல்லாம் ஊழியத்துக்கு கொடுத்தீங்கன்னா தயவு செய்து கலந்து கொள்ளுங்க. வாகன வசதிகளை குறித்து சகரியா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஏதாகிலும் ஒரு வாகனத்தில் உங்களுக்கு ஒரு இடம் நிச்சயமாய் உண்டு. ஆமென். மனுஷகுமாரனுக்கு தான் தலை சாய்க்க இடம் இல்லை, ஆனால் உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு இடம் உண்டு. ஆகவே வாகனம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கலாம், கொஞ்சம் உதவி செய்யுங்க. அவைலபிள் கார்லாம் தயவுசெய்து போடுங்க. எங்கள் வாகனம் அவைலபிளாக இருக்குது, வாங்க ஊழியத்துக்கு. ஆமென். இயேசு எருசலேமை பார்த்து அழுதார். அறுப்புக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள், ஆட்களை அனுப்பும், என்னிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு அழுதார். ஆமென். ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளாகவும் தோய்ந்து போனவர்களாயும் விடாய்த்து போனவர்களாயும் இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆட்கள் அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். ஆகவே அறுப்புக்கு எஜமானா இருக்கிறோம் பார்த்து என்ன பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாங்க ஊழியத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அருமையான, இதுதான் முதல் தடவை அருமையான மகள் சசி நம்மை விட்டு சம்பத் வந்திருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. அவர் கடந்து போய் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து இந்த கூட்டம் முதல் தடவை நடக்க போகிறது இந்த ஆண்டுல. ஆகவே பெரிய ஒரு மகத்தான காரியத்தை அந்த இடத்துல கர்த்தர் செய்யணும். இந்த நாள் முழுதும் நீங்க வர முடியலன்னா கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான மகன் லிவிங்ஸ்டன் நம்மத்தில் ஆராதனை நடத்துகிற ஆராதனை வீரர், அவருடைய தகப்பனுடைய தகப்பன் தாத்தா அவர்கள் நேற்று 10 மணிக்கு அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய அடக்க ஆராதனை முடிந்த பிறகு 3 மணி அளவில் நடைபெறும். அவரை அறிந்தவர்கள் அவருடைய இல்லத்தில் வந்து நீங்கள் சந்தித்து ஆறுதல் கூறலாம், செபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஏவுகிற விதத்திலே கர்த்தர் உங்களை நடத்தும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் ஆயத்தமாய் வந்திருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்பயுமே முக்கியமான காரியம் தான் சொல்லுவேன், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கென்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஒரு கதை வசனம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஸ்டோரி லைன் என்ன வச்சிருக்கிறாரு? There is a story line for us. God has a story line. உங்களுக்கென்று பர்டிகுலரா டிசைன்ட், உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு தனிப்பட்ட தரிசனம் அல்லது சொப்பனம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தரிசனம் வந்து எந்த வயதில் வேணாலும் ஆப்ரேட் ஆகும். இந்த தரிசனம் வந்து எந்த வயசுனாலும் ஆப்ரேட் ஆகும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய தரிசனத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து உட்புகுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேற காரியங்கள். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த கதை வசனம். ஆமென். ஒரு நடிகனை கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்கன்னா அவர் அந்த பாத்திரத்துக்கு என்ன இருக்கணும்? அவர் கதை வசனத்துக்கு அவர் உகந்த பாத்திரமாக அவர் என்ன பண்ண, தன்னை நடித்து காண்பிக்க வேண்டும். ஆமென். அப்போ ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற கதை வசனம், story line is very important. We must understand what is the dream of God for our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்காக எனக்காக வைத்திருக்கிற தரிசனம் என்ன? தரிசனம் நமக்கு தெரியலன்னா தான் சீர்கெட்டு போயிடுவோம், அழிஞ்சிருவோம். இல்ல, தரிசனம் அவசியம். ஏனென்றால் நம் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு விஷன் வச்சிருக்கிறார், ஒரு ட்ரீம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை அனுப்பும் பொழுது ஏற்கனவே அவர் வைத்திருந்த அந்த கனவு, அந்த சொப்பனம் அல்லது தரிசனம் அல்லது அந்த திட்டத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு சரீரத்தை தந்து, அந்த கனவை சுற்றிலும் ஒரு மாம்சத்தை சரீரத்தை நமக்கு தந்து, ஜீவனை தந்து, பூமியில அந்த கதை வசனத்தை, அந்த ஸ்டோரியை, அதை நீங்கள் குறிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நீங்கள் அந்த ஸ்டோரி லைன், அந்த கதை வசனத்துக்குள்ள உங்க வாழ்க்கையை உட்புகுத்தி
அதற்குள்ள நீங்கள் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையினுடைய தரிசனம் உங்க கணவர் வாழ்க்கையினுடைய தரிசனம் இல்லை, உங்க மனைவியுடைய தரிசனம் இல்லை. பொதுவான ஒரு தரிசனம் குடும்பத்துக்குன்னு இருக்கும். ஆனா ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஆண்டவர் தனித்தன்மை உள்ளவராக விசித்திரமான வினோதமான ஒன்றை கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறார். அது உனக்கு தான் அந்த தரிசனம். வேறொருவர் உன் தரிசனத்தை செய்ய முடியாது, நீயும் வேறொருடைய தரிசனத்தை பிரதிபலிக்க முடியாது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. சங்கீதம் 40:5, சங்கீதம் 40:5. கொஞ்சம் இதுக்கு மட்டும் பைபிளை திருப்பிக்கோங்க இருந்ததுன்னா, இல்லை ஃபோனில் இருந்தால் கூட நோட்ஸில் கொஞ்சம் பாருங்க, அப்புறம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம் சில முக்கியமான வசனங்களை. I want to help you find your purpose and call. நீ உங்கள் வாழ்க்கையின் நோக்கமோ தேவ சித்தமோ என்னது என்றது நீங்கள் அறிந்து அதன்படி அதற்கு அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாய் நடங்கள். நான் சொல்றாரு, walk in accordance, in a manner worthy of the calling. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அழைப்புக்கு பாத்திரவானாய் நட. அதை தாண்டி நீங்க எது பண்ணாலும் எரிச்சலா இருக்கும், உனக்கு பிடிக்காது. தட்ஸ் நாட் த டிசைன். உன் டிசைன் இல்லாத உனக்கு இல்ல வடிவமைப்புக்குள்ள நீ உட்காரலன்னா நீ எதுலையும் உட்கார மாட்ட, உனக்கு பிடிக்காது, அது உனக்கு பிரச்சனையாவே இருக்கும். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த 5ஆம் வசனம், உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம், யாரு நிமித்தம்? நம்ம நிமித்தம் செய்த அதிசயங்களும் யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. The thought that God has upon us, அதாவது ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற யோசனை என்கிற அந்த யோசனையே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. God is somebody thinking about us. ரொம்ப நாள் கழிச்சு யாரா நமக்கு ஃபோன் பண்ண என்ன தெரியுமா சொல்லுவோம், எனக்கு குறிச்சு திடீர்னு நினைச்சியே, பா எப்படி உனக்கு நினைப்புல வந்துச்சு, எப்படி நான் ஞாபகத்துக்கு வந்தேன். யாரா ஒருத்தர் உங்களுக்கு தொடர்பு ரொம்ப நாள் கழிச்சு தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு முதல் அவங்களை குறிச்சு என்ன நினைவு வரனா, என்ன குறிச்சு ஒருத்தர் என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க, ஒருத்தர் சிந்திக்கிறாங்க, ஒருத்தர் யோசிக்கிறாங்க. somebody is thinking about me. இல்ல அந்த தாட், அந்த சிந்தனையே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. அது என்னன்னா, it shows how much they value you. உங்களை எவ்வளவு அவங்க மதிக்கிறாங்க என்பது அவங்க யோசனை உங்களை குறித்தது வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இல்ல ஆண்டவரே, உம்முடைய யோசனைகள் அதிசயங்கள், உம்முடைய யோசனைகள் அநேகமா இருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டும் என்றால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவை. They cannot be count. Imagine ஒரே நாள்ல 2000 மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து. I love you, I'm thinking of you, உங்களை நேசிக்கிறேன், உங்களை நான் யோசிக்கிறேன். Somebody is pounding you, banging you with sermons, messages of hope, of thoughts. யாரோ ஒருத்தர் நம்மளை குறித்து யோசிக்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணமே it makes our day. அந்த நாளே நமக்கு சந்தோஷமா இருக்கு. யாரோ ஒருத்தர் இந்த பூமியில நான் இருக்கிறதுக்கு ஒர்த், யாரோ என்ன நினைக்கிறான், என்ன சிந்திக்கிறான். அந்த காலத்துலலாம் பர்த்டேக்கு நான் கிரீட்டிங்ஸ் அனுப்புவோம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் மாதிரி வாங்கியிருக்கிறீங்க கிரீட்டிங்ஸ்? நான் ஞாபகம் இருக்குது, யாருக்காது பிறந்த நாளுக்கு கிரீட்டிங்ஸ்லாம் கொண்டாந்து விடுவாங்க. இப்போல்லாம் ஃபோனில் அனுப்புகிறான், இதெல்லாம் அனுப்புகிறான், அப்படி போயிடுச்சு. டிஜிட்டல் கிரீட்டிங்ஸ் தான். எனக்கு இப்பயும் கிறிஸ்மஸுக்கு ஒருத்தங்க அமெரிக்கால இருந்து கிரீட்டிங்ஸ் அனுப்புறாங்க. That shows somebody is thinking about me. யாரோ என்னை குறித்து எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். Somebody values me, somebody misses me. யாரோ என்ன மிஸ் பண்றாங்க இல்ல? யாராவது எனக்கு மெசேஜ் அப்படி I miss you அப்படின்னு அனுப்பிச்சாங்கன்னா எனக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். I am valued. God is telling you, you are valued.
He has millions of thoughts every single second about you. உன்னை குறித்து ஒவ்வொரு நொடியும் ஆயிரமான சிந்தனைகள், யோசனைகள், நினைவாற்றல் உள்ளவரா, உன்னை நேசிக்கிறவரா, புடிச்சு தூக்கி அப்படியே உன்னை நேசிக்கிற, முகத்துக்கு முகம், கண்ணுக்கு கண்ணு சொல்ற ஒரே தெய்வம். தாவீது சொல்றான், என் ஆண்டவரே அநேகமா இருக்கிறது, அவைகளை என்ன கூடுமானால் என்ன முடியாது. Such are the thoughts. அப்படி உங்க யோசனை, அப்படி உங்க சிந்தனை என் மேல இருக்குதப்பா. இந்த உலகத்துல எவனோ என்ன மதிக்கலானாலும் பரவாயில்ல. தாவீது சொல்றான், நீர் என்ன வேல்யூ பண்றீங்க, என்ன மதிக்கிறீங்க, என்னை விலையேற பெற்றவன் என்று நினைக்கிறீர்கள், விலை மதிப்பற்றவன் என்று precious நினைக்கிறீங்க, priceless நினைக்கிறீங்க. Oh God, your thoughts, உங்க யோசனை எவ்வளவு அநேகமா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. There is a God that is thinking about you day in and day out. Oh, how many humans we have seen. எத்தனை மனுஷன் நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். Oh, I still ponder, I still wonder. சில நேரங்களில் நான் ஆலோசிப்பது உண்டு, ஐயோ நான் அவர்களை நேசித்தேனே, என் அன்புக்கு அவர்கள் பாத்திரன் அல்ல. அவனு சொல்லட்டுமா, அவன் அன்புக்கு நம்ம பாத்திரன் இல்லைங்க, அவர் அன்புக்கு நான் பாத்திரன் அல்ல. ஆனாலும் என்ன அளவில்லாமல், நிபந்தனை இல்லாமல் என்னை அள்ளி நேசிக்கிற, அணைக்கிற, என்னை குறித்து யோசிக்கிற, எனக்காக திட்டமிடுகிற, எனக்காக வழிவகுக்கிற, எனக்காய் பாதுகாட்டுகிற, எனக்காக பாதை காட்டுகிற there is a God. Oh, I want to introduce him to you that you may walk in a relationship so deep. அவரோடு கூட ஒரு ஆழமான ஒரு உறவுல நீ நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் உனக்கு வைத்திருக்கிற டெஸ்டினில, அந்த கதை வசனத்தில், அந்த எதிர்காலத்துக்குள் நீ உட்பிரவேசித்து அதில் அமர வேண்டும் என்று, அதில் உட்கார்ந்து நீ செயல்முறைப்பட வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். விசுவாசமா பேசுங்க. நீங்க பேசும்போது எதிர்காலத்தை ஆண்டவர் டிசைன் பண்ணிட்டே வருவார், உங்களுக்கு ஆண்டவர் ஃப்ரேம் பண்ணிட்டே வருவார். ஆமென். ஹalleluya. சக்கரியா 9:9 ஒரு தீர்க்க தரிசனம். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். மத்தேயு 21 எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசு அதே வசனத்தை சொல்றார், இதோ உன் ராஜா சாந்தம் குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டையாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அப்ப தீர்க்கன் சகரியா ஒரு மனுஷன் சொல்லிட்டு போயிட்டான், கழுதை குட்டியின் மரியின் மேல அவர் பவனி வருவான்னு சொல்லிட்டான். இயேசு பாருங்க நேரா வந்து சொல்றாரு, டேய் ஒரு கழுதையை புடிச்சிட்டு வாடா. ஏன்னா தீர்க்கதரிசி ஒருத்தன் என்ன குறிச்சு இயேசு சொல்றாரு, என்ன குறிச்சு சகரியா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான், அது இந்த நாளில் நிறைவேறணும். நான் எருசலேம் உள்ள பவனி போகும் பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்னு இயேசு சொல்றாரு. நீ சொல்றத ஆண்டவர் செய்வாரே. நீ இயேசுவுக்கு முன்னோடி தீர்க்கதரிசி. அவர் சொல்வார், தீர்க்கன் சொன்னதை சகரியா சொன்னது அவன் சகரியா யாரவன் சகரியா சொன்னாயா கழுதை குட்டியை பிடிச்சிட்டு வாயா, ஏன் எருசலேமில் நடந்து போயிருக்க முடியாதா? ஸ்டோரி கதவசனத்து உள்ள அப்படி உள்ள வந்து அமர்றாரு பாருங்க. ஹalleluya. நீ யார்? நீ சொன்னா செய்யறதுக்கு ஆண்டவரே? நீ யார்? ஆண்டவர் சொன்னா ஆனா செய்வாரியா? உன் வார்த்தையிலே ஃப்ரேம் பண்ற ப்ரொஃபஸிய தீர்க்க தரிசனத்தை வடிவமைக்கிறாய், நீ திட்டமிடுகிறாய், நீ சொல்லுகிறதை கர்த்தர் செய்கிறார். தீர்க்க தரிசனத்துல ஃபோர்டெல்லிங் நடக்க போறது ஆண்டவர்ல அறிந்து சொல்லுகிறது, இது நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. What is the storyline God has for you? God had to inject himself. ஆண்டவர் பாருங்களேன், தீர்க்கன் சொன்ன தீர்க்க தரிசனத்து உள்ள மத்தேயுல வந்து சொல்றாரு, I have come into that prophecy. அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள என்னை உட்பகுதி. I know my storyline. என் கதாவசனம் எனக்கு தெரியும். சங்கீதம் 46 பலியும் காணிக்கையும் அதே அதிகாரத்துல, நீர் விரும்பாமல், ஆண்டவருக்கு இந்த மதம் அதெல்லாம் பிடிக்காது, ரிலிஜன்லாம் பிடிக்காது. நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தி
சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அதர் காண்டாரதை கேட்கலங்க. God is not seeking for that. ஆண்டவர் தகன பலியும் சர்வாங்க பலியையும் அன்னைக்கு கொடுக்க போற காணிக்கையை ஆண்டவர் கேட்கல. தாவீது சொல்றான், நீர் என் செவிகளை திறந்தீர், என் செவிகளை நீ திறந்தீர் ஆண்டவரே. பாவ நிவாரண பலிகளை நீர் கேட்கவில்லை. ஏன்னா அது உங்களால கொடுக்க முடியாது, கொடுத்தால நிலையா இருக்காது. பாவத்துக்கு உன்னால நிவாரணம் கொடுக்க முடியாதுடா. பாவ நிவாரண பலி நான் தான். என் செவிகளை திறந்தா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க செவிகளை திறக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Your ears must be inclined and open to God. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை உனக்குள்ள இருக்கிற ஆவியின் மனுஷன் கேட்கணும். ஆமென். Hallelujah. Oh, glory to God. Amen. Oh, praise God. Hallelujah. பாவ நிவாரண பலியை கேட்கவில்லை. 7ஆம் வசனம் என்ன அழகான வசனம். இது நீங்க எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. அப்பொழுது நான் and then I said, இதோ வருகிறேன். பாருங்க, ஸ்டோரி லைன் உள்ள வந்துட்டான். தாவீது சொல்றான், கதை பாத்திரத்துக்குள்ள நான் வந்துட்டேன். ஆண்டவரே, you open my ears. என் கண்களை திறந்து என் கதை வசனத்துக்குள்ள அவனை உட்புக்கரித்து என்னை உட்கார வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என் செவிகளை திறந்தி. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இதோ, அல்ல சத்தமா சொல்லுங்களேன். இதோ நான் வருகிறேன். அப்பா, எனக்கு வச்சிருக்கிற சித்தத்துக்கு நேராக நான் வருகிறேன். ஆமென். புஸ்தக சுருளில் என்னை குறித்து there is a script for you. உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குதுங்க. ஆமென். நீங்க தான் ஹீரோ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தான் ஹீரோயின். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை ஆண்டவர் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அப்படி வேல்யூ பண்றாருங்க. ஆண்டவர் உன்னை இங்க கொண்டு வந்தது ஏதோ ஒரு பர்பஸ். உன்னை வச்சு ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணும். உன்னை வச்சு தான் ஆண்டவர் பண்ண முடியும். ஆனாலும் நீ ஆகிரு, நீ வேற எவனாவும் இருக்க வேணாம். ஏன்னா அந்த மாயான மனிதர்ல ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறாது. உண்மையான உன்னில் அவர் தரிசனம் நிறைவேறுவதற்கு இதோ நான் வருகிறேன். புஸ்தக சுருளில் அந்த காலத்துலலாம் எப்படி இருக்கும்? சுருளா தான் இருக்கும்ல. அதனால அவர் சொல்றாரு, ஸ்க்ரோல்ல புஸ்தக சுருளில் ஸ்டோரி லைன் என்ன பத்தி எழுதிருக்கு. தான் சொல்றாரு, என்ன பத்தி எழுதியிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆமென். இந்த தெய்வீக சந்தர்ப்பங்களை விட்டுறக்கூடாது. நல்லா கவனிங்க. அத கிரேக்க மொழியை எபிரேய மொழியில கைரோஸ் மூமெண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா வாய்ப்பு நிறைந்த சில நேரங்கள். ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒரு நேரம் வச்சிருக்க. அந்த கன்வர்ஜென்ஸ் ரெண்டும் மீட் ஆகுது. நீங்களும் உன் சரீரமும் ஆண்டவருடைய சித்தமும் அவர் திட்டமும் ஒன்றா இணைகிற ஒரு கைரோஸ் மூமெண்ட், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு நிறைந்த நேரம். இட்ஸ் பவர்ஃபுல். You cannot be a zombie. இல்ல, you must அதுல வாக் பண்ணுங்க. அதை அறிந்து கொள்ளணுங்க. ஒவ்வொரு கனவும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற புத்தகத்தின் ஒவ்வொரு அதிகாரத்தின் தலைப்பு. எத்தனை பேர் கவனிச்சீங்க? ஒவ்வொரு ஆண்டவருடைய உணவு கொடுத்து வச்சிருக்கிற கனவும் உன் புத்தகத்தில் இருக்கிற அதிகாரத்தின் தலைப்பு. ஹல்லேலூயா. நீ எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்லைங்க. தானியேல் 83 வயசுல தான் வான மண்டலத்தில் இருக்கிற பிசாசின் சேனைகளெல்லாம் ஓட விடுறான். மீகாவேல் தூதருக்கெல்லாம் கட்டளை இடுறான் 83 வயசுல. ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 10க்கு நேரா இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும் உங்களுக்கு குறித்து காண்பிக்கிறேன் பாருங்களேன். எபிரேயர் 10:5 வசனம். Hebrews chapter 10 verses 5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது, இயேசு பிரவேசிக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் பல ஆண்டுகளுக்கு பிறகு, நூற்றாண்டுகளுக்கு பிறகு பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. யாரு சொன்னா? எங்க தாவீது சொல்லும் போது எதை பத்தி சொல்றானே தாவீதுக்கு தெரியாது. நீ சிலதெல்லாம் சொன்னா பைத்தியக்காரன் சொல்லுவான். ஆமென். ஹல்லேலூயா. நீ சிலதெல்லாம் சொன்னா உன்னை முட்டாளன்னு சொல்லுவான். ஆனா தாவீது சொல்றான், அதையே இங்க வசனம் சொல்லுது புதிய ஏற்பாடுல,
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக. தாவீது சொல்றான், என் செவியை தான் திறந்தீர்னு. இயேசு சொல்றாரு, என் சரீரத்தையே உமக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ஆயத்தம் பண்ணி எனக்கு முழுசா கொடுத்துட்டேன். ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்தீர். இதோ உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ரோமர் 12 சொல்லுது, ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இயேசு கிறிஸ்துவின் சடலத்துல தாங்க இந்த சபைக்கு மீட்பும் ஜீவனும் வந்துச்சு. உயிர்த்தெழுதல் சபைக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? அந்த பாடி ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் ஆயத்தப்பட்ட சரீரத்தினாலே, பாவமற்ற அந்த சரீரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரித்து போன சடலத்திலே சபைக்கும் உனக்கும் உயிர்ப்பிப்பு வந்தது. சில விஷயத்தை செய்யணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சும்மாலாம் எதாவது நடக்காது. சில விலை கொடுக்கணும். யோபுன்னா ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறாரு, சும்மாகிற பிசாசு ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபின் மீது கண்ணை ஏன் ஆண்டவரே நம்மளை அப்பப்போ போட்டு கொடுப்பாரு ஆண்டவர். என் தாசனாகிய யோபின் மீது அவன் கண்ணே வைக்கல. இவரு சொல்லிட்டாரு, என் கண்ணு எப்பவுமே யோபை தான் பா, உண்மையும் உத்தமனும் சன்மார்க்கணும், ஐயோ தேசத்துல நல்ல மனுஷனாகிறான்ப்பா. அப்ப சொல்றான், நீனா யோபு சும்மாவா அவங்களே நேசிக்கிறான், விருதாவாக அவங்களே நேசிக்கிறான். நீங்க எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறீங்க, பங்களா கொடுத்து வச்சுக்கிறீங்க, காருக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து வச்சுக்கிறீங்க, பிள்ளைங்களை குத்துக்கிறீங்க, மனைவியை குத்துக்கிறீங்க, சொத்து சுகம் குத்துக்கிறீங்க, ஊர்ல பெரிய பணக்காரன், வேலி அடைத்து காத்து கொண்டு இருக்கிறீர்கள். உன் கையை நீட்டி அவன் மீது இருக்கிற அந்த பாதுகாப்பை எடுங்க, அப்பொழுது உன் முகம் எதிரே அவன் உம்மை தூஷித்து உங்களை சபிப்பான்னு சொல்றான். பார்த்தா அதுக்கு மனைவியான்னு சொல்லி செத்து போடா, செத்து போடான்னு சொல்றான். ஆனா யோபு பாருங்களேன், தரிசனம் காலில் நடக்கிறான். எந்த விலை செலுத்தினாலும் பரவாயில்லடா, எந்த விலை செலுத்தினாலும் பரவாயில்ல. ஏன்னா யோபு ஸ்டோரி லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று கர்த்தர் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஆண்டவர் சொல்றாரு, உன் செத்து போன சரீரத்தின் மூலமா ஒரு பெரிய மறுரூபம் இந்த உலகத்துக்கு வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேவரே, ஒரு சரீரத்தை நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணினீர். ஏசாயா தீர்க்கன் சொல்றான் 50:5 கர்த்தராகிய ஆண்டவரின் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின் வாங்கவும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் செவியை திறந்தாரா ஏசாயாக்கு, பின் வாங்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. நான் கீழ்ப்படியாம இல்லைன்னு சொல்றான். I obeyed. அந்த கீழ்ப்படிதலுக்கு என்ன விலை கொடுத்தான் பாருங்களேன். அடிக்கிறவளுக்கு என் முதுகையும், 6ஆம் வசனம், தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஓகே, இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்துதான். ஏசாயாக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஆனா தீர்க்க தரிசனம் சொல்றாரு ஏசாயா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். 7ஆம் வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாடை மயிரை பிடுங்குறார்களாம், தாடையில் அடிக்கிறார்கள், ஓங்கி எச்ச முகத்துல துப்புறாங்களாம். கர்த்தராகிய ஆண்டவர். ஆமென். சில நேரத்தில் தேவ சித்தத்தை செய்ய கொஞ்சம் அடி உதெல்லாம் வாங்க வேண்டியதான் இருக்குது. தாடியை புடுங்குறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர், நல்லா சொல்லுங்களேன். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல். சில நேரத்தில் தேவ சித்தத்தை செய்ய முகத்தை எப்படி வச்சுக்கணும்? கற்பாரை போல் ஆக்கினேன். ஆமென். I turned my face into a flint. என் முகத்தை நான் கற்பாரை போல் ஆக்கினேன். மரியாள் பாருங்களேன், என்ன அழகா ஆண்டவருடைய கிரியை அவக்குள் செறியப்பட அவன் சரீரத்தை எப்படி ஒப்புக்கொள்கிற பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:38. அதற்கு மரியாள், இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவன் தூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். மரியாளுக்கு இயேசு சுமக்க போறோன்னு தெரியாது, தேவ தூதர் அவளை சந்திப்பான்னு தெரியாது, மரியாளுக்கு ஒன்னும் தெரியாதுங்க.
இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்ட உடனே தேவதூதன் சொல்றான், தேவனால் கூடாத காரியம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் கூடாத காரியம் இது எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. தேவ தூதர் ஸ்டோரி லைனை மரியாளுக்கு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றா? கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் வாயை திறந்து. கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. லூக்கா 1:17 பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். யாருக்கு முன்னே? இயேசுவுக்கு முன்னே நீங்க நடப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அல்ல. This is a prophecy about John the Baptist. யோவான் ஸ்நானகனை குறித்ததான தீர்க்க தரிசனம். பரிசேயர்களும் சரிசேயர்களும் வந்து கேக்குறான், டேய் நீ அவன்டாவன் யாராவன்? அதற்கு சொல்றாரு யோவான் 1:23, அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன். Oh, you are the voice of God in the wilderness. யோவான் சொல்றான், இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை வாசிய முட்டா பயல. பரிசேயனா நீ, சதிசேயனா சத்தியம் தெரியல, உட்கார்ந்து வாசித்தன்னு சொல்ற ஸ்டூபிட் ஃபெலோ. யோவான் சொல்றான், கண்டிப்பா சொல்லிருப்பான் நான் நம்புறேன். ஸ்டூபிட் ஃபெலோ, டோன்ட் யூ நோ த ப்ராஃபஸி? நீ ஏசாயா 40 வாசித்தல, என் ஸ்டோரி லைன் தான். I am here to fulfill that storyline. What is your storyline? உங்க கதாவசனம் என்னங்க? Are you sitting here knowing your storyline, or you're just baffled about life and you don't know where you're heading? Don't you have a vision for your life? வாழ்க்கை தரிசனம் இருக்குதா? ஏசாயா எழுந்து தைரியமா சொல்றாங்க, இதுதான் என் ஸ்டோரி லைன். எழுதப்பட்டு இருக்கிறது உம்முடைய புத்தக. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் நாட்கள் அனைத்தையும் உம்முடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. Oh, glory to God. Hallelujah. Hallelujah. வனாந்தரத்திலே கூப்பிடுகிறனுடைய இப்படியே கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஏசாயா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. தீர்க்கதரிசி சொன்னதை யோவான் ஸ்நானகன் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையின் தீர்க்க தரிசனமாய் உருவேற்பட்டு இயேசு நடந்து உள்ள வராரு யோர்தான் நதியில. யோவான் ஸ்நானகன் பார்த்து சொல்றான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். நான் சொல்லியிருந்தேன் ஏசாயால நான் ஒரு வசனம் சொன்னேன்னு, அந்த வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்கிற சத்தத்தின் நிறைவேறுதல். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. அவர் பாதரட்சை தொடுவதற்கு கூட தகுதி இல்லை. இந்த ஸ்டோரி லைனை இயேசுவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். இயேசுவை கிரியைகளை நடப்பிப்பதற்கும் the Jesus will manifest, I prophesy. வாழ்க்கை அப்படி தீர்க்க தரிசனமா இருக்கணும். அவன் சொல்ல சொல்ல இயேசு ஸ்டோரி லைன், ஒரு ஸ்டோரி லைன் முடியுது, another story line convergence, and the son of man, oh the son of man, மனுஷகுமாரன் மனுவாய் மாம்சத்திலே தோன்றினார். Hallelujah. Oh rabalashe. Hey, even as you're listening to the sound of my voice, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரே நான் ஒப்புடுகிறேன்னு சொல்லுங்களேன். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய ஆளத்தப்பா, உங்க திட்டத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க, உங்க தரிசனத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா. என் வாழ்க்கை உம்மை பற்றினதா இருக்கணும். It must be a prophecy of you, Jesus, that you man is manifest in my prophecies. என் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இயேசுவே நீர் வாரும் ஐயா. உமக்கு வழியை நாங்கள் ஆயத்தம் பண்ணுகிறோம்.
ஒரு நாள் வரும், மற்ற ஜனங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, இதோ வராரு பாருங்க, இயேசு வராரு பாருங்க, வான தூத சத்தத்தோடு. அவர் ததங்களிலே அவரணி வருகிற இயேசுவை பாருங்க, தூதர்களுடைய பிரதான சத்தத்துல இயேசு இறங்கி வருகிறார். மாரநாத்தா. ஓ, நல்லா சொல்ல மகளா, மாரநாத்தா. ஓ மாரநாத்தா, கர்த்தருக்கு வழியை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சொல்றதுலயே தெரியுது அந்த வசனம் இயேசு சொன்ன வசனம். அறுவடை மிகுதியா இருக்குது, சத்தம் சத்தம் ஆட்கள் எப்படி இருக்குது? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புஸ்தக சுருளில் என்னை குறித்து ரகலபலபா யோவான் ஸ்நானகன் சொல்றான், நான் ஒரு நசரேனிய விரதத்துக்குள்ள வந்துட்டேன். நசரைட் மூவ்மெண்ட். I am creating an environment, an atmosphere. ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சீதோஷ நிலைமையை நான் உருவாக்குறேன். இந்த தீர்க்க தரிசனம் இப்ப நிறைவேற போதியா? இயேசு தேவ ஆலயத்துக்குள்ள போய் ஏசாயாவின் புத்தக சுருளை எடுத்து, கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க முடியாய், காய கட்டுதலை செய்யும்படியாகவும், அனுக்கிரகத்தின் காலத்தை அறிவிக்கும்படியாகவும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்று ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. I walked into the storyline. இயேசு உள்ள போய் எல்லா ஸ்டோரி லைன்ல கதாவசனத்துக்குள்ள உட்கார்ந்தா, நான் சுத்தி இருக்கிறவனா எவன்டா இவன்? எல்லாரும் அவர்களை ஆச்சரியமாய், நீ தேவத்தை சித்தத்தை செஞ்சினா ஆச்சரியமா பார்ப்பான். உன் கூட இருக்கிறவன் உன் தரிசனத்துல ஒன்னா இருக்கிறவன், உன் தரிசனம், உன் கணவன் உன் மனைவி கூட உங்க தரிசனத்துல ஒன்னா அலைனா இருந்தா தான் இருக்க முடியும். நீ தரிசனத்துக்காக என்ன வேலை செலுத்துவானாலும் உன் தரிசனத்தோட அலைன் ஆகலைன்னா ஆண்டவரை விலக்கிடுவார். Because the vision is greater. ஏன்னா தரிசனம் பெருசுங்க. Calling is greater. எரேமியா 32:8 அவன் சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது, பென்யமீன் நாட்டு ஆனதோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளவும், சுதந்திர பாத்தியம் உமக்குண்டு என்ற வார்த்தை ஏசாயாக்கு வந்தோடனே, அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். Oh, there is a moment when you will confirm that it is. அது தான் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தா, அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். அதை போடுங்க, பிளாங்க் பண்ண, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். சீக்கிரமா முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம், The Acts of the Apostles chapter 13 verses 36. Hallelujah. Hey, the policeman is here. Amen. Hallelujah. God bless you. God bless you. Amen. Hallelujah. Are you listening to what I'm saying? நான் சொல்றதை கேட்குறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்றீங்களா? ஆமென். வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய வேர்டை ரிசீவ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை இது ரொம்ப குரூஷியலான கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கிறீங்க. உன் விஷனோட அலைன் ஆகணும். ஆமென். உன் மனைவி கூட உன் தரிசனத்தோட அலைன் ஆகணும். உன் கணவன் கூட உன் எதிர்காலத்தில் வருங்கிற, நான் சொல்றேன் பாருங்களேன், உன் வாழ்க்கைக்கான தரிசனம் உனக்கு தெரிஞ்சதுன்னா, யார் உன் கூட இருக்கணும், யார் உன் கூட இருக்க கூடாதுன்னு தேவையில்லாதவனை கழட்டி விட்டுருவேன். நீ கழட்ட மாட்ட, தரிசனம் கழட்டி விட்டுரும். தேவையில்லாத நீ கல்யாணம் பண்ண மாட்ட, தேவையில்லாத நீ கல்யாணம் பண்ண மாட்ட. ஏன்னா தரிசனம் வாலிப பிள்ளையே, ஹல்லேலூயா, உன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ரகதலபா சந்துலபா. உன் வாழ்க்கைக்கான கதை வசனம் என்னன்னு கர்த்தரிடத்துல போய் கேளு. தாவீது இளம் வயதில் இருக்கும்போதே கர்த்தரை போய் கேட்டாங்க. கர்த்தருடைய சித்தத்தை தேடினானா. பாருங்க, அவனை குறித்து பவுல் சொல்றான் புதிய ஏற்பாட்டுல, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து, இப்படி ஒரு சாட்சி சொன்னான் நம்மளை பத்தி, தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தாவீது அழிவை கண்டான். அடுத்த வசனம் இருக்கு, அது வாசிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். தேவனால் ஏற்கப்பட்ட அவர் அழிவை காண. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் நம்ம விசுவாசம், அதை தான் பிரசங்கிக்கிறோம்.
ஆமென். தாவீது தன் காலத்திலே David knew the purpose of God in his generation. அவன் சந்ததியில நல்ல கவனிங்க வாலிபத்துல, அதான் சொல்றேன், உன் சந்ததியில தேவ சித்தம் என்னவென்று நீ you must know. You must know the purpose. You have a purpose. தேவையில்லாத காதல், தேவையில்லாத கருமம் வராது உன் வாழ்க்கையில. தேவையில்லாத நபரே வர மாட்டான். உன் தரிசனத்தை பார்த்தால ஓடிடுவான். அதோடைய பிள்ளையே அந்நிய நுகத்தில் உன்னால பிணைக்க முடியாது. அதனால கர்த்தர் அறியாத பிள்ளையை நீ நேசிக்க முடியாது, காதலிக்க முடியாது. நீ திருமணம் நோ 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 நோ. பெரியவர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு கூட பேச, உன் வாழ்க்கைக்கு தரிசனம் என்னன்னு கேளுங்க. அப்புறம் இந்த தரிசனத்துக்கு உன் காதலன் ஒத்து வருவானான்னு கேளுங்க. அப்பயே அவன் கல்லிட்டு போயிடுவான். இல்ல உன் தரிசனத்தை நீயே கெரோசின் ஊத்து கொளுத்திடுவ. வாலிப பிள்ளைய, be careful who you choose as your life partner. Pray. இப்ப ஜெபம் பண்ணுங்க. What is your vision? தாவீது தன் காலத்தை, தாவீது ராஜா. அவன் என்ன பண்ணுவான்? தாவீது ஆளுகை செய்வான். வேதம் சொல்லுகிறது தாவீது சர்வன்டா, ஊழியம் செய்யும். ராமே சொல்லுங்களேன். David was the greatest king. இளம் வயசுலயே கோலியாத்தை அடிச்சு நொறுக்கனான். தாவீது தன் காலத்திலே, இன்னும் அழகா இருக்கு வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு கண்ணீர். அப்பா அந்த வசனம், ஐயோ அப்பா, இப்படி ஒரு வசனம் எங்களை குறித்து எழுதணும். நாங்க நித்திரை அடையும் பொழுது எங்க கல்லறையில் இப்படி எழுதணும். ஆண்டவரே, இவர் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி ஊழியம் செய்து அப்ப மூணு பண்ணாங்க. ஒன்னு சர்வன்டா இருந்தா, ராஜாவா இருந்தா, ஆளுகை செய்யல, சர்வன்டா இருந்தா. என் தாசனாகிய மோசே போல ஒரு ஊழியக்காரன் இல்லை. இயேசுவர் எத்தனை முறை தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே என்னுடைய ஊழியக்காரன், என் ஊழியக்காரன். சர்வன்ட், ஊழியக்காரன் தெரியுமா? ஊழியக்காரனா பாஸ்டர் இல்ல, தப்பா நினைச்சிடாதீங்க. ஊழியக்காரனா பாஸ்டர் இல்ல, வேலைக்காரன். ஊழியம் கொள்ளும்படியாய் வரவில்லை, ஊழியம் செய்யும்படியாய் வந்து இன்னைக்கு ஊழியத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். No, that's not the intention. ஊழியம் கொள்ளும்படியாய் வரவில்லை. இதுதாங்க அந்த ஊழியம். இதுதாங்க அந்த ஊழியம். சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டது. எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினே, என் செவிகளை திறந்தே ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினே. கத்த சமூகம் அப்படியே கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போமா? அப்படியே கத்த சமூகத்தை எழுந்து நிற்போமா? நம்ம ஒப்புடுப்போமா? அந்த ஸ்டோரி லைன்ல வரீங்களா? அந்த கதை வசனத்துக்குள்ள வரீங்களா? செவிகளையே நீ திறந்து விட்டி செய்வோம் சித்தம். செவிகளையே நீ திறந்து விட்டி செய்வோம் சித்தம். இந்த புவிதானி விருப்பம் பூரணமா. ஐயா வாழ்க வாழ்க, எங்களையே என்றும் நினைப்பவர். எளிமையா அப்பா, எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமாயா துணையாளரே, துன்பத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமாயமே துணையாளரே, துன்பத்தில். எல்லாம் கடைசியா கையில உயர்த்தி ஐயா வாழ்க, ஐயா வாழ். நல்ல சத்தமா பாடுங்களேன். ஓ எருசலேமில பவனி வருகிற, ஓ இயேசுவை வாழ்த்துவோமா? உன்னை ரட்சிக்க வருகிற மீட்பர்,
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, ஓ உலகத்தின் மீட்பர் இதோ வருகிறார். நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன், எனக்கு பின்னால் வருகிறவர் உன்னை அக்கினியினாலும் அபிஷேகம் செய்வார். வாழ்க ஓ நாமம், ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, ஓ வாழ்க உம் நாமம் வாழ்க. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு கதையை வச்சிருக்காரு, ஒரு ஸ்டோரியை வச்சிருக்கிறாரு. யூ ஹேவ் அ ஸ்டோரி லைன். மற்றவங்க ஸ்டோரி லைன் உங்க லைன் இல்லைங்க. யூ ஆஸ் அன் இண்டிவிஜுவல், நீங்க தனி நபரா ஆண்டவர் உங்களுக்கு என்று சில காரியங்களை வைத்திருக்கிறார். வாக் அண்ட் ஸ்டெப் இன்டு தட். நடந்து அதில் போய் பிரவேசியுங்கள். அந்த வார்த்தை நிறைவேறட்டுங்க. உங்களை சொல்லி குறித்து சொல்லி இருக்கிற வார்த்தைகள் புத்தக சுருளில் எழுதப்பட்ட காரியங்கள் சரித்திரமாக மாறட்டும், இயேசுவுக்காய் சகாப்தமாக மாறட்டும். அதனால தான் பவுலை பார்த்த உடனே சொன்னாங்க, இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உலகத்தை கலக்கிறவங்க நீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் உலகத்தை கலக்குகிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உள்ளத்தை மாத்திரம் இல்லைங்க, உலகத்தையே கலக்கிறவர்கள். ஓ that those that turn the world upside down நீங்க இருக்கிறீங்க. நான் சொன்ன தானியேல் 83 வயசுல தாங்க. ஓ அவன் ஜெபித்த ஜெபம், உபவாசம், இன்டர்செஷனு, ஓ ரகதலபா, வானத்தில் உள்ள சேனைகள் எல்லாம் புறப்பட்டு அவனுக்காக வந்துச்சுங்க. நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். உன்னை நாமம் வாழ்க ஆண்டவரே. எங்கள் செவிகளை திறந்திருக்கிறீர், எங்கள் சரீரங்களை நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். இதோ நான் வருகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், இதோ. நல்ல சத்தமா சொல்லுங்களேன், இதோ. ஆமே. நல்லா அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சொல்லுவோமே, இதோ இதோ. நல்லா சொல்லுங்களேன், இதோ நான் வருகிறேன். ஏமா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.